SMR கிரியேஷன்ஸ் என்னும் புது திரைப்பட நிறுவனம் தயாரிக்கும் படத்திற்கு 4 பொண்ணு 4 பசங்கன்னு பேர் வச்சிருக்கோம். இதுல சப்டைட்டில் பாத்தீங்கன்னா மற்றும் ஒருவர் அப்படின்னு ஒரு கூடுதல் பவர் ஏற்றிருக்கோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா 4 பொண்ணு 4 பசங்களும் புதுமுகங்களும் அறிமுகமாகறாங்க. இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா காதல் பொழுதுபோக்கு இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த உறவு என்பதை வலியுறுத்தி சொல்லப்படுது. இதுல மெயின் கேரக்டர்ல வந்து கதைக்கு கதாநாயகனாக நம்ம MS பாஸ்கர் சார் நடிச்சிருக்காங்க. காதல் பித்தனாக அவர் வரும். இந்த கேரக்டர்ல இவர் கண்டிப்பா பேசப்படுவாரு. கூடுதல் பவர் சேர்க்கறதுக்காக நம்ம படத்துல பவர் ஸ்டாரும் வராரு. ரொம்ப கலக்கல் காமெடி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் முக்கிய நடிகர்லாம் இருக்காங்க. நெல்லை சிவா அண்ணன், ஆர்த்தி, நான்சி, சுந்தரி, ராமச்சந்திரன், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கூடுதல் பவர் இந்த படத்துக்கு காமெடியிலையும் கிடைச்சிருக்கு. என்னோட பேர் மீரா உன்னி. இந்த 4 பொண்ணு 4 பசங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நானு. இந்த படத்துல மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது. RB சிவா மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டரா பண்ணியிருக்கிறாரு. இதுல என்னோட டைரக்டர் வந்து நான் நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கையில எனக்கு கொடுத்துருக்காரு. நான் நல்லா சூப்பரா நடிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுல 6 சாங் எல்லாமே வந்து வெளியூர்ல எடுத்திருக்காங்க. இது ஃபுல்லா லவ் பேஸ்டு சப்ஜெக்ட். என்னோட கேரக்டர் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. நான் நல்லா பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். என் பேர் வந்து முன்னா, ஃப்ரம் கேரளா. இந்த படம் பேர் வந்து 4 பொண்ணு 4 பசங்க. இதில் ஒரு ஹீரோவா நான் நடிச்சிட்டு இருக்காரு. இதில் என் பேர் வந்து அரவிந்த், ஒரு கொரியர் பாயா நடிச்சிட்டு இருக்கேன். 5 சாங்ஸ் இருக்கு இந்த படத்துல. நல்லா இருக்கும். நல்ல டிஃப்ரெண்டான ஸ்டோரி, எல்லாரும் பார்க்கணும். ஹாய், ஐம் தர்ஷனா. திஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அனில் சார் தான். என்னோட கேரக்டர் வந்து திவ்யா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ. என் பேர் அஸ்னா. இந்த படத்தில் வந்து நான் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என் நேம் வந்து பிரியா. இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்டாஃப் பொண்ணாக வந்து இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ரிச் காய் வந்து என்னை சீட் பண்ணிடுறாரு. அவர் வந்து நான் எப்படி பழி வாங்குறேன், அதுதான் இந்த படத்தில் கதையே ஸ்கிரிப்ட். அது இல்லாமல் இதில் வந்து இன்னும் 3 ஹீரோயின்ஸ் 3 ஹீரோஸ் வேறு பண்ணியிருக்காங்க. என் பேர் அஷிதா. இது என்னோட முதல் படம். 4 பொண்ணு 4 பசங்க. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் அம்மு. நான் ஒரு கேரளா பொண்ணு தான். நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக இருக்கேன் இந்த ஃபிலிமில். என் பெயர் வந்து இந்த ஃபிலிமோட டைரக்டர் சிரஞ்சீவி அனில் சார் தான். 4 கேரக்டர்ஸ்க்கும் டிஃப்ரெண்டான சாங் இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹிட்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கே நடிக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லாரும் ரொம்ப ஜாலியாக தான் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபிலிம் ஒரு ஹிட்டாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேன். என் பேர் RB சிவா, டான்ஸ் மாஸ்டர். இன்னைக்கு 4 பொண்ணு 4 பசங்க படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்புல இருக்கோம். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் வந்து சிரஞ்சீவி அனீஷ், என்னோட நண்பன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து இந்த படத்தை பார்க்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுல வந்து காமெடி, காதல், சென்டிமெண்ட் கலந்த ஒரு படம் இது. இதுல வந்து எனக்கு 6 சாங் கொடுத்துருக்காங்க. அதுக்கே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். 4 பொண்ணு 4 பசங்க படம் இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நெருங்கி உள்ளது. இதில் காமெடி ஆக்டராக வந்துருக்கு. இந்த படத்தில் வந்து மிக அருமையான சாங் இருக்கு. இல்லை SP பாடின சாங் ரொம்ப அருமையாக இருக்குது. என்னோட நேம் கவின்குமார். அந்த படத்தோட டைட்டில் வந்து 4 பொண்ணு 4 பசங்க. இதில் ஒரு ரோலில் வந்து இந்த ரோலில் வந்து நான் ஒரு ஹீரோவை பண்ணுறேன். என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைக்கிள் ரேசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். என் பேர் பன்னீர்செல்வம், புதுச்சேரி. SMR கிரியேஷன் சார்பாக 4 பொண்ணு 4 பசங்க என்ற படத்தை முதல் முறையாக தயாரிக்கிறேன். இந்த படத்தில் 4 ஹீரோ 4 ஹீரோயினி புதுசாக அறிமுகப்படுத்துகிறேன். இந்த படத்துடைய டைரக்டர் அனீஷ் ஒரு நல்ல ஒரு கதை அம்சத்தோடு உருவாக்கி இருக்கார் இந்த படத்தை. இந்த படத்துடைய கதை காதல் ஒரு பொழுதுபோக்கு இல்லை, இது ஒரு புனிதமானது என்ற நிரூபிக்கும் வகையில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற படமாக நாங்கள் வடிவமைச்சிருக்கோம்.
மாலைமலர்.com பார்த்து ரசிச்சுட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் உங்க ஆர்த்தியோட வணக்கம். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறது 4 பொண்ணு 4 பசங்க படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து. அண்ட் இந்த படத்துல நான் வந்து காமெடி கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்துல வந்து MS பாஸ்கர் சார், பவர் ஸ்டார், இன்னும் உங்க மனசுக்கு பிடிச்ச நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டைரக்டர் அனீஸ் சார் அவரோட டைரக்ஷன்ல, பன்னீர்செல்வம் சார் அவரோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு தரமான 100% ஃபேமிலி என்டர்டெய்னர் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்கான உழைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, எங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் MS பாஸ்கர். 4 பொண்ணு 4 பசங்க இது ஒரு அற்புதமான ஒரு காதல் கலந்த காமெடி கதை. SMR கிரியேஷன்ஸ் பாண்டிச்சேரி பன்னீர்செல்வம் அவர்களுடைய தயாரிப்பில் இயக்குனர் அனீஷ் அவர்கள் ரொம்ப ரசிக்கிற விதமாக இயக்கிட்டு இருக்காங்க. நல்லா வந்துகிட்டு இருக்கு இந்த படம். இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறோம். 4 பொண்ணு 4 பசங்க இந்த படத்தில். இதில் நான் ஒரு கெஸ்ட் ரோலாக வரேன். படம் காதல் சம்பந்தப்பட்ட படம். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் மாறும். இதை வந்து புதுச்சேரி பன்னீர்செல்வமும் இயக்குனர் தெரிஸ் ஒளிபரப்பு டென்னிஸ் அனீஷ் ஒளிப்பதிவு வந்து டென்னிஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்து வெற்றி பெறமா தர்றாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். மலர் நெட்வொர்க்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.